ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியே நீங்களும் நியூ மாம்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரிக்கு அப்புறம் நான் வந்து ரொம்பவே எனக்குள்ளே நானே டிஃப்ரென்ஸ் நான் வந்து பார்க்குறேன். என்ன டிஃப்ரென்ஸ்னால், என்னால் ஸ்ட்ரென்த்தாக எதையுமே பண்ண முடியல, ஃபர்ஸ்ட் திங். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த பார்த்திங்களா முடி கொட்டுது, ஏறினே போகுது. இன்னொன்று வந்து என் ஸ்கின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக ஆகிட்டு வருது. ஆக்சுவலி நியர்லி ஆன்ட்டினே சொல்ல கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு நான் மாறிட்டு வந்துட்டு இருக்கேன். ஆனால் வந்து என்னோடய ஏஜுக்கும் என்னோடய அப்பியரன்ஸ்க்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ அதை நான் வந்து ரீகெயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஒரு சேலஞ்ச் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி 30 days சேலஞ்ச் மாதிரி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அதை பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டினியூ பண்ணோன்னா அப்புறமேட்டு கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ என்ன மாதிரி நீங்களும் நியூ மாம்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 30 days எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்றத நீங்கள் பார்க்கணும் இல்லையா? நியூ மாம் ஆகிட்டு நீங்கள் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ரொம்பவே ஃபேஸ் பண்ணுறேன்.